Let me sing a good story. Pay attention, listen to me. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹாவோட தமிழ் சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்டஸை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டெம்ப்ளேட் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைன்மாஸ்டர் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கைன்மாஸ்டர் லிங்க் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸ், அதாவது 16:19, ஸோ 9 செட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைஸ் செட் பண்ணிங்கன்னா நான் என்னோட சைஸை செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம ஒரு 4-5 இமேஜஸ் கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ நான் 4K இமேஜஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1080pயில் நான் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ண கிடையாது. ஸோ ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் யூடியூப்லேருந்து. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு, ஏன்னா இமேஜஸ் தேடி அலைய வேண்டியதில்லை பாருங்கள். ஸோ அடுத்தது நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லா இமேஜஸுமே சேம் சைஸ், அந்த பிளாக் கலர் வராத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு 4K மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி தெரியும். ஸோ அதுக்காக தான் இது நம்ம பண்ணுறோம். ஸோ நான் பண்ண மாதிரியே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது லாஸ்ட் இமேஜ். ஸோ லாஸ்ட் இமேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு இமேஜ் ஒன்று இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் வச்சு நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் ஷேடோ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த இமேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது. கசகசன்ட்டு அந்த மாதிரி இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அந்த இமேஜை நம்ம பெருசு பண்ண போகிறோம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் சவுண்ட் வரும். ஸோ மறப்போம் மன்னிப்போம். ஸோ அந்த பேர்ட் சவுண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அது நம்மளோட வீட்டில் இருக்கிறதுனால பேர்ட் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்காகாது. ஸோ அடுத்து நம்ம வீடியோக்குள்ள என்ட்ரி எல்லாம் இதில் அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா கீழே அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இது கொடுக்கறதுக்காகாது. நான் உங்களுக்கு கைன்மாஸ்டரோட ப்ரீமியம் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்டில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேலக்ஸி ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இடையில வாய் எதுனா குளறிச்சுன்னா மறப்போம் மன்னிப்போம்னு மன்னிச்சு விட்ருங்க. ஸோ அடுத்து நம்ம அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம தேவையான இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணோம், அந்த நம்மளோட ஸ்மோக்கிங் எஃபெக்ட். ஸோ அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸ்மோக்கிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் வரும். ஸோ நம்ம அந்த விளம்பரத்துக்குலாம் போக மாட்டோம். ஜஸ்ட்டு ஸ்மோக் எஃபெக்ட். இது நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இதை நம்ம ஒரு பிளண்டிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த பிளண்டிங் எஃபெக்ட் மூலிமா சுற்றி இருக்கிற பிளாக் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த கம்ஃபர்டபுள் ரிமூவிங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் வச்சு டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம பண்ணுறது தான் அந்த லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இப்போ பண்ணியிருக்கிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நம்ம நெக்ஸ்ட் பண்ணுறது லிரிக்கல். ஸோ அதுக்காக நம்ம சாங்கை இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சாங்கை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சாங்கை எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னோடய சாங்கை தேடிட்டேன். குட்டி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாங்கை ஃபுல்லாக ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே டக்குன்னு டெலிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே. ஸோ லெஸ்ட் கைஸ், இப்போ நீங்கள் கட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர். இது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு 27 செகண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 27 செகண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா லிரிக்கல் ஸ்டேட்டஸில் லிரிக்கல் எல்லாம் எப்படி, ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட நோட்ஸில் லெட்ஸ் மேக் சிங் எ குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி டைப் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நேராக கூகுள் குரோம் போயிட்டு கூகுள் குரோமில் தமிழ் லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னா தமிழ் லிரிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னால வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது டெக்ஸ்ட் தான். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய பேபிலிருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளே அட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வரைக்கும் கட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு தாங்க ஃபாண்டு. ஸோ நான் இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான கைன்மாஸ்டர்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் வெர்ஷனில் அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்ரெடி லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
இப்போது நம்மளோட டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னர் அனிமேஷன், ஸோ அவுட்டர் அனிமேஷன் இருக்கும். நம்ம இந்த சாங் பார்த்திங்க அப்படின்னா இன்னர் அனிமேஷன் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அவுட்டர் அனிமேஷன் நம்ம கொடுக்கறதா சொல்லவே கிடையாது. அதனால் அவுட்டர் அனிமேஷன் கட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே, அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும், அதாவது 27 செகண்டுக்கு எத்தனை லிரிக்ஸ் வருதோ, ஸோ அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு 4K குவாலிட்டியில் கிடைக்குமுங்கோ அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறுபடியும் அதே பேபியை கட் பண்ணுங்கள், மறுபடியும் ஆர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் கட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கடகடன்னு இதே மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக எடிட் பண்ணலாம். கைன் மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் எடிட் பண்ணுறதுக்கும் சூப்பர் ஆப்ஷன் கூட சொல்லலாம். அதனால் இதோட அப்ளிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சொல்லி எனக்கே வாய் வலிக்குது. ஸோ அடுத்து நம்ம இதை ஸ்பீடாக ஓட்டி விட்ருவோம். ஸோ ஸ்பீடாக ஓட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துருக்கா இல்லையா அப்படின்றத நான் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக உட்காந்துருக்கு. ஒரு சில செட் டெக்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் கலைஞ்சிருக்கு. அந்த கலைஞ்சிருக்கிற இடத்துலையுமே எடுத்து கரெக்டாக வச்சு நம்ம அந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கு ரொம்ப வாய் வலிக்குது. ஸோ அதுக்காகவாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து பண்ணி விடுங்க. உங்கள் அவுட்டு பிள்ளையா நினச்சி எதனா பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜ் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆல் வியூ கொடுக்கறதுக்கு, அதையும் பிளெண்டிங் ஆப்ஷனில் வச்சு ஓவர்லே பண்ணிடுறோம். இது வேணும் வச்சுனா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இறக்கக்கூடிய எல்லா இமேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இழுத்து விட்டுறணும். டெக்ஸ்ட்டை மட்டும் அந்த சாங்கோட லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, லெட்ஸ் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, ஸோ அப்பயே பாஸ் பண்ணிடணும். ஸோ அடுத்து நம்ம பே அட்டென்ஷன் லிசன் டு மீ, ஸோ அதை கட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் லிவ் இட் பேபி, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படின்னா ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவாலிட்டி தான். இந்த குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் கம்மியில் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேண்டுற குவாலிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு தேவையான குவாலிட்டி 720p. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வீடியோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை அமுத்திட்டு போயிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். ஸோ குட் பை டு எவ்ரி ஒன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோஸை மட்டும் நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். டொடன்